கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நன்றி அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறீங்கள். அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை மட்டுமாய் கிருபையாய் எங்களை பாதுகாத்து இந்த நாட்களில் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் அழிந்து போவதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலை இருந்தாலும் உண்மை மாத்திரமே நாங்கள் நம்புவோம் அப்பா. நீரே எங்களை விடுவிக்கிற தகப்பன், நீர் எங்களை தூக்கி எடுத்தவர், எங்களை மீட்டவர் அப்பா. இன்றும் நீர் உயிரோடு இருக்கீங்களப்பா. எங்களை காப்பாற்ற, எங்களை காக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. மாத்திரமே நம்புவோம். நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. மாத்திரமே உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 14 மற்றும் 15வது வசனங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 14 மற்றும் 15வது வசனங்கள். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள். சியோன் என்றால் கர்த்தர் விரும்பி தெரிந்து கொண்டவள். விரும்பி தெரிந்து கொண்டவர்களைத்தான் கர்த்தர் சியோன் என்று அழைக்கிறார். இந்த சியோன் சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் காண்கிற பல துன்பங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலும் நான் ஜெபிக்கிற ஜெபம் வீணாய் போயிட்டோ, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலையோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ என்று நாம் என்ன செய்யலாம்? சில நேரம் நம்முடைய கஷ்டத்தின் பாதையிலே நாம் சோர்ந்து போய் தளர்ந்து போய் கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்யலாம்? புலம்பிக் கொண்டு இருக்கலாம். நான் அனுதினமும் ஜெபிக்கிறேனே, கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுறேனே, அவர் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேனே, ஆனாலும் எனக்கு என்ன செய்யலை? எனக்கு நன்மை கிடைக்கலையே, நன்மை நடக்கலையே, நான் நினச்ச காரியம் நடக்கலையே, நான் ஜெபித்த காரியம் எனக்கு நடக்கலையே என்று நம்மளை நாமே என்ன செய்யலாம்? இப்படி சியோனை போல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட சியோனை போல நாமும் என்ன செய்யலாம்? புலம்பிக் கொண்டு இருக்கலாம் அன்பு பிள்ளைகளே. அதற்குத்தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே. பிள்ளையை எப்படி ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு எப்படி அவளை இறங்காமல் எப்படி தன் பாலகனை மறப்பாள்? தான் பெற்ற பிள்ளைக்கு இறங்காமல் அவள் யாருக்கு உதவி செய்வாள்? அந்த குழந்தைக்கு முதல்ல இறங்கிட்டு தான் எதனால என்ன செய்வா? அந்த தாயானவள், ஸ்திரீயானவள் செய்வாள். அப்படியே அவள் இறங்காமல் இருந்தாலும், அவள் அப்படியே அந்த குழந்தையை மறக்க மாட்டாள். அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்பேற்பட்ட உறுதி அளித்திருக்கிறார் அன்பு தெய்வம். ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை! தாயானவள் பிள்ளையை மறக்கவே மாட்டாள், மறக்க முடியாது. ஆனாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட அன்பு கிருபை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறாள். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, உன் நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை என் உள்ளங்கைகளில்
வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்றால் என்ன? நம்மளை எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு ஏன் பயம்? நாம் கீழே விழுந்து விட மாட்டோம். நாம் புறமே தள்ளப்பட மாட்டோம். அவர் கையில் நம் உள்ளங்கையில் நம்மளை வரைந்திருக்கிறதுனால நம்முடைய மதில்கள், அதாவது நம்முடைய பாதுகாப்பு எப்பொழுது அவர் நமக்கு உண்டு. அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போது இருக்கு. நாம் ஒருபோது என்ன செய்ய மாட்டோம், நமக்கு தீங்கு நடக்கவே நடக்காது என்பதை தான் கர்த்தர் அந்த இடத்தில் சொல்லுகிறார். சீயோனே, உன்னை உன் பிள்ளை உன்னை உன் தாய் மறந்தாலும் உன் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. உனக்கு பாதுகாப்பு நான் தான். என்னை அன்றி உனக்கு எதுவும் நடக்காது என்று கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சீயோனை போல கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் என்று உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை இறங்காமல் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். உன் நினைவாகவே நான் இருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, நாம் எத்தனை நேரங்களில் கர்த்தரை நாம் மறந்திருப்போம். இன்று ஒரு நாளை எடுத்துக்கொள்வோம். காலையிலிருந்து நைட்டு இரவு தூங்கு வரை நாம் கர்த்தரை எத்தனை தடவை நாம் நினைத்திருப்போம். நம்மளை நாமே நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகள், நாம் உலகத்தின் காரியத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளையின் காரியமாக, நம்முடைய வேலையின் காரியமாக, நம்முடைய காரியமாக தான் நாம் சிந்தித்து கொண்டிருப்போமே ஒழிந்து கர்த்தரை நாம் நினைப்பது நேரம் கம்மி. அவரை நினைப்ப நேரம், ஒவ்வொரு நாளிலும் நம்ம நினைக்கக்கூடிய நேரம் மிக மிக குறைவு. ஆனால் இயேசப்பா சொல்லுகிறாங்க, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் பிள்ளை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய உள்ள கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவருடைய உள்ள கைகளில் நம்மை வரைந்திருக்கிறார். நம்மளை உருவாக்கின கரத்தில் நம்மளை அவர் வரைந்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் நமக்கு பெரிய மதிலாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வந்தாலும் அதை வாய்க்காது போக பண்ணுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம் கஷ்டத்தில் நடக்கும்போது நாம் அவரை வேதனைப்படுத்தும் விதமாக அவரிடத்தில் நாம் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டீரோ என்று நாம் அவரை கேட்கும் பொழுது அவருடைய மனதை எவ்வளவு வேதனைப்படும். அவர் சொல்லுகிறார், நாம் ஈஸியாக சொல்லிடுறோம் அந்த வார்த்தையை, இசப்பா என்னை மறந்துட்டீங்களா, என்னை கைவிட்டீங்களா, என்னுடைய ஜெபம் கேட்கப்படலே என்று நம்ம சொல்லுறோம். ஆனால் அந்த இடத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை உள்ளங்கைகளில் நான் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்ம ஈஸியாக எந்த ஒரு வார்த்தையை இசப்பட்ட கேட்டுறவே கூடாது. எந்த ஒரு கஷ்டத்திலும் அவரை நாம் என்ன செய்யக்கூடாது, கேள்வி மட்டும் நம்ம கேட்டுறவே கூடாது. அன்பு பிள்ளைகளே, அவர் நம்மளை உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்திருக்கிறார். ஸ்திரீயானவள் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவரிடம் நம்ம ஈஸியா ஒரு கொஸ்டின் நம்ம எழுப்பிடுறோம், இசப்பா என்னை மறந்துட்டீங்களா. அந்த கேள்வியை மட்டும் நம்ம கேட்கும் போது அவருடைய மனது எவ்வளவு வேதனை அடையும். என் பிள்ளை அப்ப என்னைய நம்பலையா, என் பிள்ளை அப்ப என்னைய நம்பிக்கையா இல்லையா என்று அவருடைய மனது எவ்வளவு வேதனைப்படும். அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருக்கு விரோதமா நம்ம என்ன செய்யக்கூடாது, கொஸ்டின் எழுப்பவே கூடாது. அன்பு பிள்ளைகளை, அவர் நம்மளை நினைவாய் இருக்கிற அன்பு தகப்பன். நாம் அவரை நினைக்காமல் இருக்கும் பொழுது நம்மளை நினைவாய் இருக்கிறவர். நாம் அவரை மறந்த நேரத்துல கூட நம்மளை மறவாமல் நம்ம நினைக்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகள், இன்று நீங்க உங்க உள்ளத்தில் நினைத்திருந்தீர்களானால் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கல, கர்த்தர் என்னை மறந்துட்டார் என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்க புலம்பிக் கொண்டு இருந்தால் என்றால் நீர் அவர்களை கர்த்தரை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், வேதனை அடைகிறார். அன்பு பிள்ளைகளை, நாம் இந்த இடத்தில் நம்ம புலம்பும் பொழுது ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தோம், நாம் புலம்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த இடத்துல அவரை நாம் மறுதளிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, அவர் இல்லைன்னு நம்ம மறுதளிக்கிறோம். அது அவருக்கு வேதனையா இருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு துன்பமான நேரத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, புலம்பக்கூடாது. மற்றவரிடத்துல போய் உலக பிரகாண மனிதரிடத்துல போய் நம்முடைய கஷ்டத்தை சொல்லி நாம் புலம்போமானால் கர்த்தர் இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், மறுதளிக்கிறோம். அந்த இடத்துல அவர் அதைத்தான் என்ன செய்கிறார், வேதனையாய் அது அவருக்கு வேதனையா இருக்கிறது. அந்த பிள்ளைகள் இந்த நேரத்துல சியோன் வேதத்தில் சொல்லப்பட்டது போல நாம் எந்த நேரத்தில் அப்பாவிடம் கொஸ்டின் கேட்கவே கூடாது. அவரிடத்துல ஏன் அப்பா எனக்கு இப்படி பண்ணினீங்க, அவர்கிட்ட நமக்கு எந்த ஒரு கொஸ்டினும், அவருக்கு விரோதமாக எந்த ஒரு கேள்வி நம்ம கேட்கவே கூடாது. அன்பு பிள்ளைகள், அது அவருக்கு மிகவும் வேதனையை தரும். அவரை நம்பாம நம்ம கேட்கிறோம்னு சொல்லி அவர் என்ன செய்வார், மிகவும் வேதனைப்படுவார். அன்பு பிள்ளைகளை,
நாளிலிருந்து அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு ஜெபத்திலோ இல்ல மற்றவரிடத்தில் நாம் சொல்லி புலம்பிருந்தோமானால் கிருபையாய் கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். ஏசப்பா இதுவரை என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க யாருன்னு தெரியாம நீங்க செய்ய வல்லவர். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று தெரிந்திருந்தோப்பா. நான் புலம்பிட்டேனே ஏசப்பா, உங்களை மறுதளிச்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க என்று கேட்கலாமா? ஒவ்வொரு நாளும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். என் நினைவாகவே இருக்கிறவர். அவருடைய உள்ள கைகளில் என்னை வரைந்திருக்கிறார். ஒருபோது என்னை கீழே தள்ளிவிட மாட்டார். என்னுடைய நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து அவர் கொடுத்த நன்மைக்காகவும் அவருக்கு நன்றி மட்டும் செலுத்துவோமானால் நமக்கு தேவையானது அனைத்து கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் வேதனைப்படுத்தியிருந்தோமானால் தயவாய் கிருபையா அவருடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன். ஏசப்பா, இன்னும் எந்தவித கொஸ்டினும் நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேப்பா. என்னை மறந்துட்டீங்களா, என் ஜெபத்தை கேட்கல என்று நான் யார்கிட்டையும் போய் புலம்ப மாட்டேப்பா. அந்த புலம்பத்தை இருந்து எடுத்து கொடுங்கப்பா. அந்த புலம்புற இடத்துல நான் உண்மை துதிக்க எனக்கு உணர்வை கொடுங்க ஏசப்பா. நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து எனக்கா என்னை நினைத்து கொண்டிருக்கிறவர் நீங்க இருக்கிறீங்க. உங்க உள்ளங்கையில என்னை வரைந்திருக்கீங்க. எனக்கு காவலாக, எனக்கு பாதுகாவலாக நீங்க இருக்கீங்க என்பதை நான் உணர்ந்து உங்களை துதிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாமா? நன்றி தகப்பனே அப்பா. வார்த்தையோடு கூட பேசின உடைய அன்புக்காய் நன்றி. நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை உண்மை மறுதளித்திருந்தோம், ஆனால் புலம்பிருந்தோம், ஆனால் எங்களை கிருபையாய் மன்னித்தருள்வீராக அப்பா. இன்னும் அதுபடி செய்யாதபடி எந்த கஷ்டமான துன்பமான நேரத்தில் உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தார், உணர்வை தாரு, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.